பத்ரு போர், பேட்டில் ஆஃப் பத்ர். பத்ரு போர் அரபி கலீன் நெயர், மார்ச் 17 கிபி 624 இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் பகைவர்களை படைமோதல் வழியாக எதிர்த்து போராடிய முதலாவது போர் ஆகும். இந்த போர் தென் அரேபியாவின் இன்றைய சவுதி அரேபியா ஹெஜாஸ் பகுதியில் இஸ்லாமிய நாட்காட்டியில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமழான் பிறை 17 இல் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. மக்காவில் இஸ்லாத்தை எதிர்த்த குறைசியர்களுடன் இடம்பெற்ற இப்போர் நபிகள் நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. முஸ்லிம்கள் பத்ரு சண்டையில் மிக குறைந்த எண்ணிக்கையோடும் ஆயுத வலிமையோடும் வெற்றி பெற்றமைக்கான அடிப்படை காரணம் அவர்களிடம் காணப்பட்ட இறை நம்பிக்கையின் வலிமையும் இறைவனின் உதவியுமே என இஸ்லாமிய வரலாற்றில் குறிக்கப்பட்டுள்ளது. குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சில போர்களில் பத்ரு போரும் ஒன்றாகும். இப்போருக்கு முன்னரும் முஸ்லிம்களும் குறைசியர்களும் சில சிறிய சமர்களில் 623 இன் கடைசி பகுதியிலும் 624 இன் முதற் பகுதியிலும் ஈடுபட்டிருந்தனர். ஆனாலும் பத்ரு என்ற இடத்தில் இடம்பெற்ற போரே இவ்விரண்டு தரப்பினருக்கும் இடையில் இடம்பெற்ற பெருஞ்சமர் ஆகும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நன்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட படையினர் மக்காவின் குறைசி படையினரை ஊடறுத்து தாக்கி பல குறைசி தலைவர்களை கொன்றனர். மக்காவில் உள்ள எதிரிகளை அழிப்பதற்கு இப்போரை அன்றைய முஸ்லிம்கள் ஒரு திருப்புமுனையாக கண்டனர். அக்காலகட்டத்தில் அரபு நாட்டின் வலிமை மிக்கதும் செல்வச் செழிப்பு மிக்கதுமாக திகழ்ந்த நகரமாக மக்கா விளங்கியது. முஸ்லிம்களின் படை வலிமையை விட 3 மடங்கு படையினரை மக்கா குறைசியர்கள் கொண்டிருந்தனர். முஸ்லிம்கள் பத்ரு போரில் பெற்ற வெற்றி அரபு நாட்டில் ஒரு புதிய வல்லரசு உருவாகி வருவதை ஏனைய இனத்தவருக்கு அறிவுறுத்தியது. இது மதீனாவில் பிரிந்திருந்த பிரிவினரிடையே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவத்துக்கு உறுதியாக அமைந்தது. போருக்கான காரணங்கள். பத்ரு போர் நடைபெறுவதற்கு பல காரணங்கள் அப்போது இருந்ததாக வரலாற்றின் ஊடாக விளங்கிக் கொள்ளலாம். மதீனாவில் இஸ்லாம் தனிப்பெரும் அரசாக வளர்ந்து வந்தமை அதன் எதிரிகளால் விரும்பப்படவில்லை. நாளுக்கு நாள் இஸ்லாம் மிக வேகமாக பரவி வருவதனை அவர்கள் அவதானித்தனர். இப்பரவல் முழு அரபு உலகத்தையும் மிக வேகமான முறையில் ஆட்கொண்டு வரும் என்று அவர்கள் கருதினர். எனவே தமது அரசுகளின் செல்வாக்கு இல்லாமற் சென்றுவிடும் என்று எதிரிகள் அஞ்சினர். மக்காவின் குறைசியர்களுடன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் ஒன்றை மேற்கொள்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், அவர் மதீனாவில் தம்மை திடப்படுத்திக் கொண்டு மக்காவில் இருந்து சிரியாவை நோக்கி செல்லும் குறைசி வணிகர்களை தடுத்து நிறுத்தி மக்கா வாசிகளின் பொருளாதார பலத்தை அழித்து விடுவார் என்ற அச்சமாகும். அத்தோடு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரப்புரை மக்காவையும் புனித கஃபாவையும் இலக்காக கொண்டிருக்கிறது என்பதையும் எதிரிகள் அவதானித்தனர். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு வெளியேறும் போது கஃபாவை பார்த்து அழுததையும் எதிரிகளால் மறக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கவில்லை. இதனால் முகமது நபி அவர்கள் மதீனாவில் முழுமையாக தமது கால்களை ஊன்றிக்கொள்ள முன்னர் அவரை படைத்துறை பொருளாதார இழப்புகளுக்கு உள்ளாக்க வேண்டும் என்று எதிரிகள் எண்ணினர். இஸ்லாத்தின் மீது எதிரிகளது நடவடிக்கைகளை மிக நுணுக்கமாக அவதானித்து வந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நக்லா எனும் இடத்திற்கு ஒரு கண்காணிப்பு குழுவை அப்துல்லாஹ் பின் சஃப்குர்சியின் தலைமையில் அமர்த்தினார்கள். எதிரிகளது நடவடிக்கைகளை அவதானித்து வரவேண்டும் என்பதே இவர்களுக்கான கட்டளையாக இருந்தது. எனினும் 12 பேர்களை கொண்ட இக்குழுவினர் உமர் பின் ஹல்ரமி என்பவருடன் வந்த ஒரு வர்த்தக குழுவை தாக்கினர். அதனால் ஹல்ரமி கொலை செய்யப்பட்டார். இந்நிகழ்வு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனநிறைவை அளிக்கவில்லை. எனினும் இஸ்லாத்தின் எதிரிகள் தாம் ஏற்கனவே எதிர்பார்த்த விடயங்கள் நடைபெறுவதாக முடிவு கட்டி முஸ்லிம்களுக்கு எதிராக போராட தீர்மானித்தனர். போர் சூழல் மற்றும் வெற்றி. மேலே விரித்துரைக்கப்பட்ட காரணிகள் போர் ஒன்றுக்கான சூழ்நிலை எதிரிகளிடத்தில் உருவாகி வந்தபோது அபூ சுபியான் 50,000 தினார் பெறுமதி கொண்ட வர்த்தக பண்டங்களோடு சிரியாவிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தான். ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை வைத்து முகமது நபியின் ஆதரவாளர்கள் தன்னையும் தாக்கி வர்த்தக பொருட்களையும் கொள்ளையடிக்கலாம் என்ற அச்சம் அபூ சுபியானிடம் ஏற்பட்ட போது மக்காவுக்கு இது பற்றி செய்தி அனுப்பினான். மக்காவில் இச்செய்தி மிக வேகமாக பரவியது. பெரும் செல்வந்தர்களது சொத்துகள் அபூ சுபியானிடம் இருந்ததனால் இது ஒரு பெரும் சிக்கலாக மாறவே அவர்கள் தலைவர்களை ஒன்றிணைத்து மதீனா மீது படை நடத்தி வரத் தொடங்கினர். 1000 பேர் அவர்களது படைப்பிரிவில் உள்ளடக்கப்பட்டிருந்தனர். 100 முக்கியமான தலைவர்களும் அவர்களில் காணப்பட்டனர். உத்பா இப்னு ரபியா என்பவரே அக்குழுவுக்கு தலைமை தாங்கினார். இஸ்லாமிய நாட்காட்டியில் 2ஆம் ஆண்டு 12வது நோன்பில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறு குழுவினரோடு குறைசியர்களது படை வந்து கொண்டிருந்த தென்மேற்கு திசையை நோக்கி முன்னேறினார்கள். 16ஆம் நாள் மதீனாவில் இருந்து 80 மைல் தொலைவில் இருந்த பத்ர் என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். பள்ளத்தாக்கின் அடுத்த முனையில் எதிரிகள் வந்து சேர்ந்தனர். மறுநாட்காலை, அதாவது நோன்பு 17 எதிரிகளோடு போர் தொடங்கியது. போர் மிகவும் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனிடம் மிகவும் உருக்கமான முறையில் பின்வருமாறு இறைஞ்சினார். இறைவா, உன் தூதரை பொய்யர் என்று நிறுவ ஆணவத்தோடும் ஆயுத வலிமையோடும் இக்குறைசியர் வந்திருக்கின்றனர். நீ வாக்களித்திருக்கும் உதவியை இப்போது தந்துவிடு.
இன்று இந்த சின்னஞ்சிறு குழு அழிந்துவிட்டால் இப்பூமியில் உன்னை வணங்க வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். இவ்வாறு அவருடைய தோளில் இருந்த போர்வை விழும் வரை இறைஞ்சுதலில் ஈடுபட்டிருந்தார்கள். இதனை கண்ட அபூபக்கர் ரலியவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் இறைவனிடம் நீங்கள் இறைஞ்சியது போதும், நிச்சயமாக அவன் உங்களுக்கு உதவி செய்வான் என்று கூறி ஆறுதல் படுத்தினார். இப்போராட்டத்தில் முஹாஜிர்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற முஸ்லிம்கள் தமது பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சோதனைக்கு ஆளானார்கள். இப்படியான சோதனையிலும் அவர்கள் இந்த யுத்தத்தில் வெற்றியடைந்தனர். இந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் கொள்கைக்காக குடல்வாய் உறவுகளை போர்க்களத்தில் சந்தித்தனர். குடல்வாய் உறவுமுறையை விடவும் தங்களின் இஸ்லாமிய கொள்கை வலிமை மிக்கது என்பதை அவர்கள் போர்க்களத்தில் நிறுவினர். தகவல்: SAK முசப்பிஹு.